தேங்காய் வந்து துருவுறதுக்கு வந்து ஒன்று மிக்ஸியில் வந்து நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதை அரைச்சி எடுத்துப்போம். அப்படி இல்லைன்னா அருவாமனையில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? தேங்காய் பொரியலுக்குலாம் எடுக்கும்போது. சம்டைம்ஸ் கரண்ட் இல்லை உங்ககிட்ட அதுக்கேற்ற டூல்ஸ் இல்லைன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு அதுவும் உங்களுக்கு கொஞ்சமாக தான் தேங்காய் தேவைப்படுது அப்படின்னா அதை வந்து நம்ம மிக்ஸியில் போட்டுட்டுலாம் அரைச்சிட்ருக்க முடியாது. அந்த டைமில் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குட்டி பீஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக இந்த கிரேட்டரில் வந்து துருவி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து துருவி எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல குட்டி குட்டி பீசஸாக வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வரும். இன்னும் மெயினாக நம்ம இந்த மாதிரி பொரியல்லாம் செய்யும்போது, அப்புறம் புட்டுலாம் நம்ம செய்கிறோன்னா, இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் துருவி எடுத்துக்கலாம். ஸோ பெரிய சைஸில் வந்து நீங்கள் பண்ணும்போது பெருசா வரும். குட்டியில பண்ணும்போது நல்லா பொரியலுக்குலாம் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு 2த்துக்குமே பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியும். பொரியலுக்கு யூஸ் பண்ணும்போது இந்த குட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த புட்டுக்கெலாம் நம்ம போடும்போது, பாயசத்துக்கெலாம் போடும்போது கொஞ்சம் பெருசா போடுவோம் இல்லையா? அதுக்கு வந்து இந்த கிரேட்டரை யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் துருவி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப் நிறைய பேருக்கு தெரிலனா இப்போ தெரிஞ்சு